ஒரு அழகான மாலை வேளையில் கேப்டன் குவாக்பியோடும் அவருடைய குட்டி உதவியாளர் ஸ்கீக்கியும் எஸ்எஸ் வாட்லருங்கிற கப்பல்ல ஒரு பெரிய பயணத்தை ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய ஒரே லட்சியம் உலகத்திலேயே மிக சுவையான தங்க தானிய தீவை கண்டுபிடிக்கிறது தான். நம்பிக்கையோட அவங்க பயணம் தொடங்குச்சு. கப்பலுக்கு அடியில் வெளிச்சம் குறைவான அறையில ஒரு பழைய வரைபடத்தை விரிச்சு, இங்க பாரு ஸ்கீக்கி, இந்த இடத்துல தான் புதையல் இருக்குன்னு கேப்டன் உற்சாகமா சொன்னார். ஆனா அவங்க பயணம் அவ்வளோ சுலபமா இல்ல. 3வது நாள் வானம் இருண்டு பயங்கரமான புயல் வீச ஆரம்பிச்சது. அலைகள் கப்பலை தூக்கி வீசுச்சு. ஸ்கீக்கி பயந்தாலும் தைரியமா கேப்டனுக்கு உதவி செஞ்சான். 2 பேரும் சேர்ந்து கயிறுகளை இழுத்து ஒற்றுமையா போராடி அந்த ஆபத்தான ராத்திரியை கடந்தாங்க. மறுநாள் காலையில வழி தெரியாம அவங்க தவிச்சப்போ ஒரு அழகான பிங்க் டால்ஃபின் துள்ளி குதிச்சு வந்து அவங்களுக்கு வழிகாட்டுச்சு. அதை பின்தொடர்ந்து போனப்போ ஸ்கீக்கி தூரத்துல ஒரு தீவை பார்த்தான். நிலம் தெரிஞ்சிருச்சு, நாம வந்துட்டோம்னு சந்தோஷமா கத்துனான். தீவுக்குள்ள ஒரு குகையில மலை மாதிரி குவிஞ்சு கிடந்த தங்க தானியங்களையும் ரொட்டிகளையும் பார்த்ததும் அவங்க கண்ணே கூசிச்சு. ஆனா அந்த இடத்துல தான் கேப்டனுக்கு பேராசை வந்துச்சு. எல்லாமே எனக்கு தான்னு சொல்லி மூட்டை மூட்டையா எல்லாத்தையும் கப்பல்ல ஏத்தினார். ஸ்கீக்கி பாவம் ஓரமா நின்னுட்டு இருந்தான். பேராசையால கப்பல் பாரம் தாங்காம தண்ணிக்குள்ள மூழ்க ஆரம்பிச்சது. கேப்டன், நாம மூழ்கிடுவோம்னு ஸ்கீக்கி கத்துனான். அப்போதான் கேப்டனுக்கு தன்னோட தப்பு புரிஞ்சது. இந்த எவ்வளவும் நமக்கு தேவையில்லை நீ உணர்ந்து அதிகப்படியான மூட்டைகளை தீவில் இருந்த விலங்குகளுக்கு சாப்பிட கொடுத்துட்டாங்க. இப்போ கப்பலும் லேசானது, அவர் மனசும் லேசானது. ஊர் திரும்பினதும் மிச்சம் இருந்த உணவை வச்சு துறைமுகத்துல இருந்த எல்லா நண்பர்களுக்கும் ஒரு பெரிய விருந்து வச்சாங்க. அப்போதான் கேப்டன் ஒரு உண்மையை ஆழமா புரிஞ்சுக்கிட்டார். பொருட்களை சேர்த்து வைப்பதை விட அதை பகிர்ந்து கொள்வதில் தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கு. இதுதான் இந்த தங்க தானிய கதையோட அழகான நீதி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் குட்டி கதைகள் பை அபி சேனல்.